யமுனா கிட்ட கங்கா வந்து தொடர்ந்து கேட்குறாங்க. இப்போ விஷயத்த சொல்ல போறியா இப்போ இல்லையா? என்னதான் நடந்துச்சு சொல்லு. எதுக்காக வந்து நிவின் வந்து இந்த பிரச்சனையில வந்தான்? அது மட்டும் கிடையாது. உனக்கும் வந்து காவேரிக்கும் என்ன பிரச்சனை? இப்போ சொல்ல போறியா இப்போ இல்லையா? எதுக்காக காவேரி கிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப பேசாதக்கா, காவேரி ஒன்றும் நல்லவ கிடையாது. என்னது நல்லவ கிடையாது? என்ன சொல்கிற? பின்ன அக்கா பண்ணதெல்லாம் உனக்கு தெரியுமா? காவேரி அக்கா என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படின்னோடனே என்ன பண்ணா அப்படின்னோடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் காவேரி அக்கா தான். காவேரி அக்கா தான் என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறா. என்னது உன் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்க்குறா? என்னடி சொல்கிற அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து நிவின் கிட்ட வந்து கேட்டேன், எதனால் வந்து என்னை பிடிக்கலன்னு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு நிவின் என்ன சொன்னான், எனக்கு வந்து காவேரிக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், காவேரி தான் நான் இப்போவும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் காவேரி வருவான்னு எனக்கு நிச்சயமாக வந்து நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அந்த அளவு நம்பிக்கை வந்து காவேரி கொடுத்து வச்சுருக்கா. அதனால தான் வந்து நிவின் வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறாரு அப்படின்னோடனே அது காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம், காவேரி தான் என் வாழ்க்கையை பாழாக்குறா, காவேரி வந்து விஜய் மாமாவுக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு பலார்னு ஒன்று கொடுக்குறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் காவேரி பற்றி இப்படி பேசுவேன்? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். காவேரி பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டேன், தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், உனக்கு என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னா. என்னக்கா நீ இப்படி கோவப்படுற? அக்கா மேலே தானே தப்பு, அவன் மேலே தப்பா? ஏண்டி எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவான், அதுக்காக கூட பிறந்தவரை சந்தேகப்படுவியா நீ? அவ்வளோ அளவு நீ மோசமானவளா? உனக்கு அசிங்கமால காவேரி சந்தேகப்படுறதுக்கு? இல்லைக்கா காவேரி இதுக்கு அக்கா தான் காரணம், உனக்கு தெரியுமா காவேரி தான் காரணம்னு சொல்லிட்டு. இங்கே பார், தேவையில்லாதெல்லாம் வந்து பேசி அவளை காயப்படுத்துகிற வேலை வச்சுக்கிட்டேன், சும்மாவே இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். உனக்கு யார் நீ சொன்னது காவேரி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு? ஏன் இவ்வளோ நாள் ஒரு கூட இருக்கியே? அவளை பற்றி தெரியாது உனக்கு? அவள் எப்படிப்பட்டவன் தெரியாது உனக்கு? விஜய்க்கு துரோகம் பண்ணுறாளா? உனக்கு அசிங்கமால இப்படி பேசுறதுக்கு? இந்த மாதிரி பெரியம்மா பேச்செல்லாம் எப்படி நீ பேசுவ? இவ்வளோ கேவலமாக எப்படி நீ நினைப்ப காவேரியை பற்றி? காவேரி தங்கொட்டி, அவளெல்லாம் நீ எல்லாம் இப்படி பேசுறது நினச்சி எனக்கு விருப்பாக இருக்குது. உன்னை பார்த்தாவே கோவமாக வருது. இல்லைக்கா காவேரி அக்கா தான் அப்படி பண்ணுறா, காவேரி அக்கா தான் வந்து நிவினை வந்து இப்படி பேச வச்சுருக்கா. வாய் மூடு. நிவின் யாருடி இதில்? நிவினுக்கும் நம்மளுக்கும் என்னடி சம்மந்தம் இருக்குது? காவேரி நம்ம கூட பிறந்தவ, காவேரி தங்கொட்டி, அவளை பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இந்த விஷயத்தில் காவேரி பண்ணதான் தப்பு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவள் உனக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கா பாரு, அதுதாண்டி பெரிய தப்பு. இப்போ வரைக்கும் அவளை உன்னை அறையாமல் விட்டு வச்சிருக்கா பாரு, அது பெரிய தப்பு. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடி அப்படி சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அக்கா என்னை அடிக்காதக்கா அப்படி வேற அடிக்காமல் உன்னை என்னடி பண்ணுறது? ஒரு பையன் உன்னை விரும்பலைன்னு வந்து சொல்கிறான், அசிங்கமே இல்லாமல் அவன் பின்னாடியே சுற்றி அவனை லவ் டார்ச்சர் கொடுத்துருக்க. அவ்வளோ டார்ச்சருக்கு தாங்க முடியாமல் தான் அவன் காவேரி விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கான். அந்த அளவு சொல்ல வச்சது யார்? நீ மட்டும் தான், புரியுதா? ஆனால் அவனுக்கு ஹோப் கொடுத்து வச்சது யார்? காவேரி தானே. காவேரி ஹோப் கொடுத்தது நீ பார்த்தியா? அவன் 1000 சொல்வான், அவனை நம்புவேன், கூட பிறந்தவன் நம்ப மாட்டேன், அப்படி தானே அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. இல்லைக்கா அது வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா? காவேரி மனசை என்ன கேட்டு இப்படி பேசியிருக்கியே? காவேரி கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்ப? அவன் மனசை எப்படிலாம் காயப்படுத்தியிருப்ப? இப்போ நினச்சா கூட எனக்கு ரத்தம் கொதிக்குதுடி. நீ ஒன்னெல்லாம் ஒரு தங்கச்சின்னு அவள் உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காடி, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது வேணா உனக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன்னை பார்க்கவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது. இதில் எக்ஸாம் வேறு எழுத மாட்டியா? எக்ஸாம் நீ எழுதாமல் போ, உருப்படாமல் போ. யார் கேட்டது ஒன்று? இங்கே பார், நீ எக்ஸாம் எழுதி நல்லபடி வரணும்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணான். ஆனால் அதை கூட யோசிக்காமல், வீட்டை பற்றி யோசிக்காமல், அவன் தான் வேணும், அவனோட லவ் தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸாமை கூட சரியாக எழுதாமட்ட நீ எல்லாம் ஒரு பொண்ணு. இதில் காவேரியை பற்றி குறை சொல்கிறியா நீ? காவேரியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து காவேரிக்கு ஏதாவது காயப்படுத்தினா காவேரி கிட்ட எதாவது கேடகலாம் பேசினேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி போகிறாங்க. பாவம் காவேரி அவளை இப்படி பண்ணி வச்சிருக்கா, பாவம் அவள் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே யமுனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. இதோட முடியுது.